ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் தமிழ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் பேப்பர் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இலக்கணம் ரிலேட்டடாக நம்ம ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 16 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இது வந்து 17வது கொஷின் பேப்பர். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து தமிழுக்கும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே வந்து பிளேலிஸ்ட் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17வது கொஷின் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கும் வந்து ஒரு 100 கொஷின் ரெஃபர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின்லாம் நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோன்னா, ஆல்ரெடி டிஎன்பிசியில் இலக்கணம் ரிலேட்டடாக அதிக கொஷின் கேட்டிருக்க கொஷின் பேப்பர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் வந்து 2024 தென் வந்து 23 அந்த பீரியடில் கேட்ட கொஷின் பேப்பர் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா, இலக்கணம் அதிகமாக இருக்கிற கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ் கிட்ட நம்ம என்ன இருக்கும், இதில் இலக்கணம் இருக்கும். இது எல்லாமே நிறைய வந்து நம்ம நியூ சிலபஸில் மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறோம். தென் வந்து இந்த கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இலக்கணம் வந்து தரவாகும். தென் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஓல்டு கொஷினில் கேட்குற கொஷின்ஸ் சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நமக்கு வந்து 2 விஷயம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வினா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது இனமொழி விடை. ஒன்றுக்கு இனமான இன்னொன்று. கதை எழுதுவதும் எழுதும் செயல்தான், கட்டுரை எழுதுவதும் எழுதும் செயல்தான். ஆனால் அங்கே கதை தெரியாது, அவருக்கு கட்டுரை தெரியும். அதனால் ஒரே இனம்ன்றதுனால இதை இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து, சரியான விடை வகையை தெரிவு செய்க. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை. இப்போது அம்மா வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போக சொல்லி மகன்கிட்ட சொல்கிறாங்க. மகன் வந்து நான் போல, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நீங்களே போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன வேலையை யார் சொன்னாங்களோ அவங்களே வந்து செய்ய சொல்லி சொல்கிறது தான் வந்து ஏவல் விடை. அடுத்து, எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு மேக்ஸ் கொஷின் ஏதோ ஒன்று தெரியல. ஓகேங்களா? அப்போ வந்து இதை சொல்லித்தர சொல்லி மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அறியா வினா. இதுவே ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணுறதுக்கு கேட்குறது வந்து அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, இப்படிலாம் செக் பண்ணுறது வந்து அறிவினா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. 4வது வினா, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. ப்ரொபோசல்னா கருத்துரு. ப்ரொபோசல்னா கருத்துரு. அடுத்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆங்கில சொல் கலைச்சொல் எல்லாமே வந்து டெக்னாலஜி, சயின்ஸ் ரிலேட்டட், மருத்துவம் ரிலேட்டட், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ நம்ம ஷார்ட்டாக கூப்பிடுவோம்ல, சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவங்க. அடுத்து, 6வது வினா, ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல். ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல் இதழியல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள். இதுவும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளங்கையை எடுத்துக்குங்க, அதுக்குள்ளே ஒரு நெல்லிக்கை வச்சா எப்படி இருக்கும், தெளிவாக தெரியும் தானங்க. அதுதான் வெளிப்படைத்தன்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது வந்து தற்செயல் நிகழ்வு. அடுத்து, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, உவமையின் பொருளை தேர்க. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, உவமையின் பொருள் ஒற்றுமை இல்லை. ஓகேங்களா? ஒன்னோட ஒன்று ஒட்டாது, 4 பக்கமும் போகும், அதனால் அது ஒற்றுமையின்மை. அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம், அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இதில் தன்வினைக்கும் பிறவினைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தன்வினைனா அவங்க ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க, பிறவினைனா மற்றவங்களுக்காக அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, செய்வினைனா
அவங்களும் ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் செய்தவரை முன்னிறுத்தும். செயல்பாட்டு வினைனா செயலை முன்னிறுத்தும். இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்துல் நேற்று வருவித்தான், இது வந்து பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சட்டி உடைந்து போயிற்று, இது செயல்பாட்டு வினை. இங்கே ஒரு செயல் நடந்திருக்கு, சட்டி உடைஞ்சிருக்கு, இங்கே ஒரு செயல் நடந்திருக்கு, அப்போது செயல்பாட்டு வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது வந்து உணர்ச்சி தொடர், நமக்கு பார்க்கும்போதே தெரியும். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது உணர்ச்சி தொடர். அடுத்து மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, இவ்விடைக்கேற்ற வினா. அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதற்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, கொஷின் நாம் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இப்போ ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, இங்கே பல என்பதுக்கு நம்ம கொஷின் அமைக்கணும். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான இணையை கண்டுபிடி. தொடுத்தல், தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல், தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்து மறைத்து. மறைந்து மறைந்து வந்து பார்த்திங்கன்னா பசி கண்ணை மறைத்தது, இது கரெக்டு. ரெண்டாவது உணவு உண்டதால் பசி மறைந்தது, பசி கண்ணை மறைந்ததுன்னு வராது, இங்கே மறைத்ததுன்னு வராது. 1 2 வந்து நமக்கு சரி. அடுத்து 17வது வினா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். இதில் சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணி சூஸ் பண்ணணும். அடுத்து சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க. விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ABCD 4 ஆப்ஷனுமே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதில் உங்களுக்கே தெரியும் 4 ஆப்ஷனில் வந்து நல்லா மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுதான் ஆன்சர். அடுத்து 19வது வினா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 2000 தொன்மை உடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து 4த்தையும் படித்து பார்க்கும்போது B ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. நீங்கள் கேட்கலாம், இந்த சென்டென்ஸ்லாம் எங்கேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு புக்கில் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் உரைநடைக்குள்ளே இந்த லைன்லாம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசையை பொறுத்த மட்டிலும் நான் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுலேயே உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா கா ஙா சா வரிசையா, அப்படி இல்லைன்னா கா கா கி கி வரிசையா, எதில் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் பாருங்கள் உடுக்கை உரிமை, இதில் 2 எழுத்துமே ஊ வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடுக்கை உரிமை, இதில் வந்து 2வது எழுத்து நம்ம செக் பண்ணணும். இதில் டா வரிசை வந்திருக்கு, இது ரா வரிசையில் வந்திருக்கு. டா தான் ஃபஸ்ட்டு வரும், ரா வந்து கடைசியில் வரும். ரா நான்னு கடைசியில் காங்காச்சா முடியும் போது வரும். அப்போது உடுக்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு 2வது உரிமை எழுதணும். இப்போ உரிமை எழுதணும், 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் 3வது எழுத்து செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்காச்சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. கணப்பாறை, தவண்டை, தா வரிசையிலே தா கொடுத்துருக்காங்களா, அப்புறம் தவண்டையில் வாதா ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் வி வரும். நாகஸ்வரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அகரவரிசை கொடுத்துருக்காங்க. காங்காச்சா வரிசையில் தா வரிசையில் தா வரிசையில் வா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பா பி பே பா வரிசையில் பாப்பா பி வரிசை கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொன்ன எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணுன்றது நிதானமாக நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணணும், 1 2 3 போட்டு கூட, எப்படின்னா இப்போ இதுதான் கொஷின்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியாது மறந்துடுங்க. இதில் உடுக்கை ஃபஸ்ட்டு, உரிமை செகண்டு, அடுத்து காங்காச்சா வரிசைக்கு வரணும், அப்போ கணப்பாறை அடுத்து. அதுக்கப்புறம் காப்புக்கு அப்புறம் காங்காச்சா சொல்லி பார்க்கும்போது எதுவுமே இல்லை, தா வரிசையில் தான் இருக்குது. அப்போ தா வரிசையில் தவண்டை தவில்னு 2 இருக்குது. அப்போ தவண்டையில் அதுக்கு வா வரிசை பார்க்கணும், வா.
அங்கே வி இருக்குது, இங்கே வா இருக்குது. அப்போது 4வது தவண்டை தான் வரும், 5வது தவில் வரும். அப்புறம் தா வரிசை முடிஞ்சுது. தாக்கு அப்புறம் நா வரிசை தான். காங்கா சானா தானா அப்படின்னும் போது அடுத்து நா வரிசை. 6வது நாகஸ்வரம். 7வது பாமா, பாக்கு அப்புறம் தான் மா வரும். அப்போ 7வது பிடி, 8வது மகுடி. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாரிங்க, பா வரிசையிலே அடுத்து பாருங்கள் பேரியாழ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, படகம், பேரியாழ், லாஸ்ட்டாக மகுடி. ஓகேங்களா, இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே கொஷின்லேயே நீங்கள் பென்சிலில் சூஸ் பண்ணிவிட்டு கூட அந்த நீங்கள் சூஸ் பண்ண வரிசையில் எது இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் செலெக்ஷன் பண்ணுங்கள். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மேலே சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரெழுத்து, அதுக்கப்புறம் காங்காச்சா வரிசை கொடுத்து இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. படித்தான். படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று படித்தான். படித்த பெயரெச்சம், ஆசோல்ல முடிஞ்சால் பெயரெச்சம். படிக்கின்ற இதுவும் வந்து பெயரெச்சம். படித்து இது வினையச்சம். ஊசோன்லி ஈசோன்லி முடிஞ்சால் வினையச்சம். வினையாளனையும் பெயரை கண்டறிக. கேள், கேட்டவர். கொடுத்துருக்கிறதுலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதான் வினையாளனின் பெயர். சும்மா போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கேட்டு வினையச்சம், கேட்டான் வினைமுற்று, கேட்ட பெயரெச்சம், கேட்டவர் வினையாளனின் பெயர். சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. சுடுதல் தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புக்கில் வந்து தொழிற்பெயர் விகுதிகள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நான் ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது நீங்கள் படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். அப்படி உங்கள் விகுதிகள்லாம் எனக்கு படித்தாலும் எனக்கு மைண்டில் நிற்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, சுடுதல் அங்கே ஒரு தொழில் நடந்திருக்கும், ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கும், அங்கே சுடுதல். இப்போ நீங்கள் அங்கே தண்ணீர் வெந்நீர் இருக்குன்னா அதை போய் தொடும்பொழுது உங்களுக்கு சுடுதல்ன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அது தொழிற்பெயர். அடுத்து மயங்கிய வேர்ச்சொல்லை தருக. மயங்கு, மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு. சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை தேர்க. சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை. கோடால், கோடு. பொருந்தாத இணை இதான். வேரல், வேல் கரெக்டு. கோரல், கோல் கரெக்டு. சேரல், செல் கரெக்டு. இதில் பொருந்தாதது பி மட்டும்தான். அடுத்து உண்கிறேன், இதன் வேர்ச்சொல் கண்டறிக. உன். உண்கிறேன், இதன் வேர்ச்சொல் உன். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஒருத்தர் வந்து கொஷின் கேட்குறாங்க, ஊருக்கு வரையான்னு கேட்கும்போது வரேன்னு சொல்லணும், இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும். வராமல் இருப்பேனா, ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷின் அரைஸ் பண்ணுறது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவையே விடையாக சொல்கிறது தான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து குணக்கு, குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை. குணக்கு, குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை. ஏரி, ஏரி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேறுக. மரத்தில் ஏறினான், இந்த ஏரி. ஏரியில் குளித்தான், இந்த ஏரி. ஓகேங்களா. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேறுக. அடுத்து 31வது கொஷின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேறுக. சூழ், சூழ், சூழ். இது வந்து பார்த்திங்கன்னா ரா, லா, லா வேறுபாடு மயங்கோலி பிழைகளில் வரும். இப்போது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம். சூழ், அதாவது இந்த சின்ன இல் வந்தால் அதற்கான மீனிங் வந்து கர்ப்பம். சூழ் இது வந்து ஆராய்ச்சி. சூழ் இதுக்கு வந்து சபதம்னு பேர். சூளுரை சபதம்னு சொல்லுவாங்க. இதற்கான கரெக்டான விடை பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேறுக. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இதுதான் வந்து கரெக்டாக அமையும். அதாவது பருவம், இந்த ரூ கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் தவறாக கொடுத்துருக்காங்க. நன்றாக, இந்த இன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தானியங்களில் சின்ன நீ கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே பெரிய நீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இது போல் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து ஏபிசிடியில் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏ மட்டும்தான் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து எலிகுவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் பேச்சாற்றல். எலிகுவேஷன் பேச்சாற்றல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம்.
தமிழ் சொல்லை கண்டறிக. ரீவேல்யூவேஷன் புரட்சி. ரீவேல்யூவேஷன்னா புரட்சி. தமிழ் சொல்லை கண்டறிக. ரீவேல்யூவேஷன் புரட்சி. வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை கூட்டுக. பதனம்னா கவனமாக. பதனம்னா கவனமாக. மரபு பிழைகள் நீக்குக. மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. பறவைகளின் ஒலி மரபு. கோழி கூவும். கோழி கூவும். காகம் கரையும். ஆந்தை அலறும். மயில் அகவும். இதில் மரபு பிழையுள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவும்னு கொடுத்துருக்காங்க. கோழி கூவாது, சேவல் தான் கூவும். கோழி கொக்கரிக்கும். அப்போ மரபு பிழை உள்ளது பி ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்து மரபு பிழையுள்ள தொடரை சூஸ் சொல்கிறாங்களா இல்லைன்னா மரபு பிழை இல்லாத தொடரை சூஸ் பண்ண சொல்கிறாங்களான்னு கொஷினை நம்ம கரெக்டாக படிக்கணும். மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக. சரியான சொல். அப்போ இங்கே கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர்னு வரணும். கூரை வேய், கூடை முடை, இதெல்லாம் மரபு சொற்கள். அதற்கு ஏற்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். போட்டனர், மேய்ந்தனர், முடைந்தனர் இதெல்லாம் வராது. கரெக்டானது கூரை வேய், வேந்தனர். 39வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாரதியார். இதில் பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லாமே ஆண்கள், ஔவையார் மட்டும் பெண். அப்படி கூட சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாரதியார், வாணிதாசன் இவங்களில் எதனா பாடலில் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்க எல்லாமே ஆண் அறிஞர்கள், இவங்க பெண் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து மகர குறுக்கம் அல்லாதது எது? இதில் மகர குறுக்கம் அல்லாதது நறும் மலர். நறும் மலர் என்பது தான் மகர குறுக்கம் இல்லாதது. இதில் மகர குறுக்கம்னா எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, இந்த இன்னுக்கு முன்னாடி இம் வரும். தென் பார்த்தீங்கன்னா இந்த இம்முக்கு முன்னாடி இவ் வரும். ஓகேங்களா? இதுதான் மகர குறுக்கம். நீங்கள் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். இதில் பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா பாடியவள். ஏன் அது பொருந்தா சொல்னு கேட்டிங்கன்னா, பாடுதல், கெடுதல், படித்தல் இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். தொழிற்பெயர் விகுதிகள் தல் கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடியவள் என்பது வினையாளனின் பெயர். பாடுதல், கெடுதல், படித்தல் என்பது தொழிற்பெயர். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஐம்பெரும் காப்பியம். இதற்கு ஆப்போசிட் ஐஞ்சிறும் காப்பியம். ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாம. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியங்களை நீலகேசி, அதுபோல் ஒரு 5 யசோதர காவியம், அதுபோல் ஒரு 5 காவியங்கள் வரும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். இல்லை தெரிஞ்சவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நகுதல். இதோட எதிர்ச்சொல் அழுதல். நகுதல்னா சிரித்தல், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் அழுதல். 45வது வினா, இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் இடர் என்பது துன்பம். இதற்கு ஆப்போசிட் வேர்ட் இன்பம். இடர் என்பது துன்பம், அதற்கு ஆப்போசிட் இன்பம். தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு. தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு. அடுத்து சேர்த்து எழுதுக. இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர். இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர். என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இருக்கிறதுலே ஈஸியானது இதுதான். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம பத்தியை படித்து அதற்கான கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடணும். அது 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். யார் அவர் தெரியுமா? அவர்தான் சர் சி வி ராமன்.
இது வந்து புக் பேக்கில் இருக்கும். புக்கு ஃபுல்லாக படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. அடுத்து சர் சி வி ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? சர் சி வி ராமன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1928 தான் வந்து அவர் வெளியிட்டிருப்பார். அடுத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா சர் சி வி ராமன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சி வி ராமன் அவர்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்க மாணவர்கள் என்பது பன்மை, விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பன்மையில் முடிந்திருக்கிறது. இதுதான் கரெக்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. நினைவுகள் என்பது பன்மை, எழுகின்றன என்பதும் பன்மை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்னங்கள் நீர்நிலைகள் ரெண்டு பன்மையில் இருக்கா? உள்ளன என்பதும் பன்மையில் முடிஞ்சிருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தாமலம்னா பச்சிலை மரம். நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தாமலம்னா பச்சிலை மரம். சொல்லும் பொருளும். தவறான இணையை கண்டறிக. அளந்தவர், அளந்தவர்னா இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க கொடையாளர்னு. அளந்தவர்னா வறுமையில் இருக்காங்கல்ல, ஐ திங்க் அவங்க தான் கரெக்டாக வரும். இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கிளைனா உறவினர், போற்றார்னா பகைவர், பேதையர்னா அறிவிற்றவர். இது எல்லாமே கரெக்டு. இதில் தவறானது வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகு தேன், மதியம் நிலவு, துவரை பவளம். மைவனம்னா மலைநெல், முருகுனா தேன், மதியம்னா நிலவு, துவரைனா மலைநெல். அடுத்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது வந்து ஒரு பிழையை நீக்கி எழுதணும். ஓகேங்களா? இந்த ஒரு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஒருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இருக்கணும். இந்த ஒருக்கு முன்னாடி மெய் எழுத்து, அதாவது உயிர்மெய் எழுத்து இருக்கணும். ஈ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பா என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. நா என்பது உயிர்மெய் எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சாலவும் நன்று எவ்வகை தொடர்னா உரிச்சொல் தொடர். எப்படி உரிச்சொல் தொடர்னு சொல்கிறீங்க? சால, உரு, தவ, நனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரிச்சொல்லோட சொற்கள். ஓகேங்களா? அடுத்து சரியான தொடரை கண்டுபிடி. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சரியான தொடரை கண்டுபிடி. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. அடுத்து சரியான தொடரை தேர்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ. இது வந்து கம்பராமாயணத்தோட பாட்டு வரி. ஓகேங்களா? மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ. சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். பழம் என்பதன் கூட்டப்பெயர் குலை. பழக்குலைன்னு தான் சொல்வோம். பழக்குவியல்னோ பழமந்தைனோ பழக்கட்டுனோ சொல்ல மாட்டோம். இதெல்லாம் ஈஸி தான். பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிக. கற்குவியல், கற்குவியல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? பாரசீகம். இஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக சொல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி, நீதி நெறி விளக்கம், கந்தர் கலிப்பண்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கலம்பகம். இதெல்லாம் வந்து குமரகுருபர் எழுதின நூல்களில் வரும். சடகோபர் அந்தாதி வந்து கம்பர் எழுதின நூல். குண்டம் எதை குறிக்கிறதுனா குளிக்கும் நீர்நிலை. குண்டம் என்பது குளிக்கும் நீர்நிலை. பொருந்தாத இணை தேர்க. மல்லெடுத்தனா வலிமையற்ற, மல்லெடுத்த வலிமையற்ற. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிதல். ரெசிப்ரோசிட்டி, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. அடுத்து ஈக்வஸ்ட்ரெயின், இது வந்து குதிரை ஏற்றம். இது வந்து 2-3 டைம் கேட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்வஸ்ட்ரெயினா குதிரை ஏற்றம். கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். சதம் என்றால் 100 என்று பொருள். இது ரெண்டுமே கரெக்டு.
அதாவது 100 செயல்களை அட் அ டைமில் செய்கிறவங்களை வந்து சதாவதானின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். அதை செய்பவங்க சதாவதானின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர். ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி. இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஐயால் கு இல்லது கண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இதில் முதல் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் வேற்றுமைனும் 8வது வேற்றுமையை விழி வேற்றுமைனும் சொல்லுவாங்க. கூற்று காரணம் சரியா என ஆய்க. இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் ஒரு பெரும் வெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். ரெண்டுமே கரெக்டு. அடுத்து இருபொருள் தருக. ஓடுனா ஓடுதல், அப்புறம் வீட்டின் மேற்கூரையில் பொருத்துவாங்க, ஓட்டு வீடுன்னு கூட சொல்லுவாங்க, அந்த ஓடு. அடுத்து இருபொருள் தருக. நகைனா ஒன்று சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். நகைனா சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். இருபொருள் தருக. வன்மைனா ஈகை வலிமை. வன்மைனா ஈகை வலிமை. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். இங்கே சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஏனெனில் யூஸ் பண்ணும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. அதனால் என்ற இணைப்பு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? இங்கே எவ்வாறு அப்படின்ற வினா வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அடுத்து பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக. முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். பொருத்தமான காலம் அமைத்தல். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இது இறந்த காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு ஏற்றாமல் இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இது வந்து இறந்த காலம். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் என்பது இறந்த காலம். பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க. நீதி நூல், விண்மீன், எழுதுகோள். கொடுக்கத்திருக்க வேர்ட்ஸ்லேயே நம்ம கலந்து புதிய வேர்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. குருவி, கூடு ஜாயின் பண்ணணும். குருவி, கூடு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. காகம் கரையும் என்பது எழுத்து வழக்கு சொல். காகம் கத்தும், அழும், காகம் பேசும்லாம் வந்து நார்மலாக வந்து நம்ம பேசுறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்துக. விளைச்சல், விளைச்சல். பிடிவாதம், பிடிவாதம். விலை, அமாசி, அமாவாசை. பேசுகிறத நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோன்ட்டு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது எழுது தொடரில் நம்ம எழுதுறது. இது எல்லாமே வந்து நம்ம பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. சோளம், சோளக்கொல்லை, சோளக்கொல்லை. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. முத்தமிழ், இங்கே பாருங்கள் இந்த கோலன் வச்சுருக்காங்க, அரைக்கோலன். அப்புறம் இயல் இசை நாடகத்துக்கு நடுவில் கம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக சென்டர் முடிஞ்ச உடனே புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர்? கோவை, மதுரை, மயிலாப்பூர், தஞ்சாவூர்லாம் வந்து நார்மல் பெயர். கோவை என்பது கோயம்புத்தூரோட மருவு. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி, திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இது வந்து மயிலை என்பது மயிலாப்பூரோட மருவு. மெய்நகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். இதில் ப்ரௌசர் என்பது உலாவி. ப்ரௌசர் என்பது உலாவி. ப்ரௌசர்னா இப்படி அம்புகுறி போல இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அடுத்து நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். இதில் ருசி என்பது சுவை. ருசி என்பது சுவை.
டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. சுடுமண் சிற்பக்கலை. டெரகோட்டா இச்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பக்கலை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. 17 கொஷின் பேப்பர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மீதி இருக்கிற கொஷின் பேப்பரும் நான் வந்து 1 by 1 கொடுத்துருவேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் இது போல் வந்து ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்கலான்னு இருக்கோம். அடுத்தடுத்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ சிலபஸ்க்கு தமிழும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஒரு சில காரணங்களால் கொடுக்க முடியாமல் இருந்தது. அந்த மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து நியூ சிலபஸ்க்கான தமிழ் வீடியோஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டும் வைப்போம். ஓகேங்களா? ப்ரீ டெஸ்ட் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்து நடக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் ஏக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.